ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்கு குரு பயிற்சியுடைய பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசிக்கு இப்போ குரு பயிற்சி என்னைக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 14/5/2025 வாக்கியப்படி 11/5/2025 அன்னைக்கு குரு ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே உங்களுடைய ராசி அதாவது 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது ரொம்ப சூப்பரான அமைப்பு தான். ரிஷப ராசி ரிஷப லக்னங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் சரியாக தான் இருக்கும். பொதுவாக 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது ரொம்ப சூப்பர் தான், அமோகம் தான், நல்லது தான். 2ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் அசுர வளர்ச்சிங்க, நல்ல காசு பணம். அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் குருவோடைய திசா புத்தி யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள், கை தூக்குங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாமே மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க. நல்ல காசு பணம் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவாகவே நான் சொல்லியிருக்கக்கூடிய புத்தாண்டு பலன்களாக இருந்தாலும் சரி, தமிழ் வருட பிறப்பு, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, எல்லாத்துலேயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் பாசிட்டிவ் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு காரணமும் ஜென்ம குருவாகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த ஜென்ம குருவிலிருந்து பயிற்சி ஆயிட்டார். இந்த மே 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் காசு பணம் அப்படிங்கிறது ஒரு கேட், இவ்வளோ நாளாக ஒரு கேட் போட்டுருந்துச்சு. அந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. நீ காசு பணம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக எவ்வளோ முயற்சிகள் போட்டிங்களோ அதை விட பல மடங்காக உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும். பணங்காசு நிறைய சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம். அதை நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, வரக்கூடிய காசை விட்டுறாமல் ஒரு அதாவது சுப நிகழ்வுகள் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸாக சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி வாங்கி போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 2ஆம் இடத்துல வந்திருக்க குரு குடும்பஸ்தானத்தில் இவ்வளோ நாளாக என்னென்ன பிரச்சனைகளாக இருந்துச்சோ அத்தனை பிரச்சனைக்குமே நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. குரு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ குடும்பத்தில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடச்சிருக்காது. நீங்கள் பெரிய லெவலில் செய்யணும்னு நினச்சிருந்த விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு தடை. அதாவது உங்களுக்கு குரு அஷ்டமாதிபதியும் கூட. அப்போது அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது மன சஞ்சலங்கள், செய்ய முடியாமல் கேட் போட்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. குரு பயிற்சி ஆயிட்டாரு, 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. நிறைய நன்மைகள் தான் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. உத்தியோக ரீதியாக சூப்பரான மாற்றங்கள் இருக்குது. திடீர்னு ஒரு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கணும்னு நீங்கள், இந்த கம்பெனிக்கு போய் நான் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த கம்பெனிக்குள்ள சூப்பராக, அதாவது அவங்களே ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம், அதாவது நம்ம கடுமையாக உழைச்சாலும் நமக்கு உண்டான செயலைனால நம்மளை பாராட்டுற, நம்மளுடைய விஷயங்களை அங்கீகாரம் பண்ணணும் இல்லையா? அந்த அங்கீகாரம் கூட இவ்வளோ நாளாக உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஜென்ம குரு கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டுருப்பாரு. ஆனால் 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடம் உத்தியோக ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உழைப்பு போற்றப்படும். உங்களோட உழைப்பு, அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்களோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பாராட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். குரு 2ஆம் இடத்துல இருந்து தொழில்ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடம்ங்கிறது தொழில்ஸ்தானம். அப்போ தொழில், இந்த குரு தசை நடக்குது, நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான சூப்பரான டைமு. ஏன்னா தொழில்ஸ்தானத்தையும் பார்க்குது, உத்தியோகஸ்தானத்தையும் குரு பார்க்குது. அப்போ இது ஒரு நல்ல டைம் தான். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது சூப்பரான காலகட்டம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் இடம் எப்படி இருக்குது, அதாவது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஆனால் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது சூப்பரான காலகட்டம்ங்க. தொழிலில் நல்ல வருமானம்,
நிரந்தரமானது. இவ்வளோ நாளா தேங்கியிருந்த விஷயங்கள்லாம், அந்த தடைகள், தாமதங்கள்லாம் நீங்கி, இப்ப புதுசா நல்ல தொழில ரன் பண்ண முடியும். புது புது யுக்திகளை யூஸ் பண்ணி நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு உங்களுக்கு குடுக்குறாரு. அதேமாரி குடும்பத்தில வந்து நல்ல காசு பணம் வர்றது, அதேமாரி இவ்வளோ நாளா சண்டை சச்சரவுகள்லாம் இருந்ததுல்ல, அந்த விஷயங்கள்லாம் மாறும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் தேக ஆரோக்கியத்தில கவனமாக இருக்கணும். முக்கியமா 8ஆம் இடம் குரு பார்க்குறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானமாகுது பெண்களுக்கு. ஆண்களுக்கு அது உயிர் ஸ்தானம். ஸோ மாங்கல்ய ஸ்தானம்போது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும். அதேமாரி நீங்களும் வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ, அவங்க ஹெல்த்லயும் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்த பார்க்கும்போது, அஷ்டமஸ்தானங்கிறது வந்து ஒரு சர்ஜரி கண்டத்த குடுக்குறது, அல்லது உயிர் கண்டத்த குடுக்குறது, இந்த மாரி இருக்கும். நம்ம காசு பணம் சம்பாரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதானமானது தான். அதே நேரத்தில சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ அதனால நம்மளுடைய ஹெல்த் கான்ஷியஸ், நம்மளுடைய ஹெல்த்து, நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நல்லபடியா இருந்தா தான் நம்ம ஓடி ஓடி சம்பாரிக்க முடியும். சம்பாரிச்சத குடும்பத்துக்காக செலவு பண்ண முடியும். நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ தயவு செய்து கொண்டு வந்துருங்க. அதே மாரி வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இவ்வளோ நாளா இருக்குது இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாத்துலயுமே சக்சஸ்ங்க. நீங்க யாரெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு போட்டிருக்கீங்களோ, வழக்குகள் நிலுவையில இருக்கோ, அந்த வழக்குகள்ல வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இந்த குரு பார்வை இருக்கனால அது கிடைக்கும். அதே மாரி பூர்வீக சொத்துக்கள், உயில் சொத்துக்கள், இந்த மாரி சொத்துக்கள் இருக்கு. வில்லங்கமான சொத்துக்கள், இந்த மாரி சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள். இந்த சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவரா மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு பெயர்ச்சியில இருக்குது. இது ரொம்ப 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 அருமையான விஷயங்க. அதே மாரி பினாமி ஆகுறது. திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து அரசியல்வாதி, ஒரு பெரிய ஆளு, அதாவது ஒரு தொழிலதிபர், இந்த மாரி வந்து உங்களுக்கு இந்த மாரி பினாமி இருக்குங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. அது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு பெரிய ஒண்ணுமே இல்லாம இருப்பீங்க. திடீர்னு பூம் ஆயிருவீங்க. பெரிய லெவல்ல வளர்ச்சிய குடுக்கும். பினாமி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்ரி யோகம் அப்படிங்கிறது இருக்கு. புதையல் அப்படிங்கக்கூடிய யோகம் இருக்கு. திடீர்னு அதாவது புதையல், லாட்ரி இதெல்லாம் என்னன்னா உழைக்காம வரக்கூடிய விஷயங்கள தான் நான் குறிக்கிறேன். 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கு. அப்போ உழைக்காம ஒரு நெறைய நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். முக்கியமா காசு பணம் வரதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாரி மருத்துவ செலவு இருக்கு. ஹெல்த் விஷயங்கள்ல தான் நீங்க ரொம்ப ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. வயதானவர்கள் இருந்தா அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில கவனமாக இருக்க சொல்லுங்க. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து நெறைய காசு பணத்த எல்லாம் குடுத்துருவாரு. இந்த காசு பணத்த கரெக்ட்டா செலவு பண்ணணும். 6ஆம் இடத்தையும் பார்த்து 8ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ மருத்துவ செலவு உண்டு. தாயார், தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. அவங்களுக்கு மருத்துவ விரயம் உண்டு. உங்களோட ஹெல்த்தையும் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது அவர் அஷ்டமாதிபதி. உங்களுடைய ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியா இருக்கறனால, உடல்நிலை பாதிப்புகள குடுத்துருவாரு. குருவோடைய பாதிப்புகள் குடுத்தா நெறைய செலவாகும். இப்ப சனியெல்லாம் சீக்கிரமா வந்து ஹெல்த் விஷயங்கள்ல கை வைக்க மாட்டாரு. ஆனா சுபக்கிரகங்கள் வந்து எப்பவுமே வந்து ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் டேஞ்சர் பண்ணி விட்டுரும். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்றது. குருவோடைய பார்வை 6ஆம் இடத்தையும் பார்க்குது. நோய் ஸ்தானத்தையும் பார்க்குது. எப்படி உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும், நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனா ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாரி உங்களோட ஹெல்த் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அலட்சியப்படுத்துனீங்கன்னா, நோயினால பெரிய கண்டத்துக்கே கொண்டு போய் விட்டுரும். அத நீங்க பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அதுவும் முக்கியமா வந்து இந்த பாடக்கூடியது, இந்த நாடகம், இந்த மாரி ஃபீல்டுல கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல வருது. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய பாராட்டு, அங்கீகாரம், நல்ல வருமானம், நீங்க பேர், புகழ் இதெல்லாமே பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குடுக்குது. அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் சூப்பர். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு அத விட சூப்பர். வருமானம் பல வகையிலேருந்து வரும். நெறைய உங்களுக்கு வந்து சைடு இன்கமும் நெறையா வரும். பட் ஆனா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கையெழுத்து போடும்போது கவனமாக இருங்க. இப்ப காசு வரும்போது கண்ண மறைச்சிரும். அதனால உங்களோட விஷயங்கள் குரு வந்து நெறைய நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. கெட்ட விஷயங்களுக்கு வந்து அவர் பார்த்துட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு கேட்ட மூடிருவாரு. அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க லஞ்ச லாவணியங்கள தவிர்க்கிறது தான் நல்லது. ஆனா நெறைய சைடு இன்கம் வரக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாரி ப்ரமோஷன் வரும். ஆனா இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க.
உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இது பண்ணுங்க. 8ஆம் இடம்ங்கிறது அவமானம். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தூண்டுதலின் பேரிலோ அல்லது அவங்களுடைய ப்ரெஷரோடைய இதுலயோ நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா, அவங்க நாளைக்கு கைய காமிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க தான் பாதிப்படையணும். ஸோ அதனால உங்கனால அந்த ப்ரெஷர ஹேண்டில் பண்ண முடியலன்னா, நீங்க லீவ் எடுத்துட்டு போறதே ரொம்ப ரொம்ப பெட்டர். பட் ஆனா இந்த நாளைக்கு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாரு. அப்போ உத்தியோகத்துல அதுவும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க, உயர் அதிகாரியுடைய நெருக்குதல்கள் தாங்காம, நீங்க போய் லஞ்சம் வாங்கி மாட்டிக்குவீங்க. அதனால கவனமாக இருங்க. இல்லன்னா உங்கள காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாரு. அஷ்டமஸ்தானத்த சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அதனால தான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துட்டீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு சூப்பரான காலகட்டம். நீங்க தொட்டதெல்லாமே சக்சஸ் ஆகுறது. பல வகையில வருமானங்கள் வர்றது, உங்களுக்கு அ மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, தேர்தல்ல வெற்றி பெறது, இந்த மாரி அமைப்புகள்ல தாராளமாக இருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது வெற்றி. அதே மாரி ஏறுமுகமா தான் இருக்கும். இவ்வளோ நாளா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடையா இருந்துச்சோ, அந்த தடையெல்லாம் நீக்கி குடுக்கும். அதே மாரி பெரிய பெரிய பதவிகள் உங்கள தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான் வந்து மாங்கல்ய ஸ்தானத்த குரு பாக்குது. அதே நேரத்தில சனியும் பாக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்திலயும் சரி, உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுறது, உறவாடுறது இதெல்லாமே கட் பண்ணிக்கங்க. பெரிய தீராத அவச்சொல்லோ, ஒரு கெட்ட பேரோ வரதுக்கு உண்டானது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானத்துல வந்து நீங்க பேசும்போது வார்த்தைகள்ல கவனம், அனுசரிச்சு பேசுங்க. இல்ல அப்படின்னா தேவையில்லாத பழி, அதே மாரி குடும்பத்தோடைய சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்காம போயிரும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஆனா பொருளாதாரத்துல மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி பொருளாதாரத்துக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.